தமிழ்நாட்டு பெண்களுக்காக 10 அற்புதமான திட்டங்களை கொடுத்துருக்காங்க தாவேகா கட்சியினர். ஐயோ, அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாதுங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போனாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதை பற்றி நம்ம பேசுவோம். அதாவது நம்ம வேட்பாளர்களை நேரடியாக பார்க்கும் ஒரு நிகழ்வு நாளை நடைபெற உள்ளது. தாவேகா கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா பேச போகிறாங்க. ஐயோ, அதெல்லாம் நீ எப்படிப்பா பேசுவேன்? சம்மன் அமைச்சிருக்கோம், டெல்லிக்கு வா. ஜனநாயகம் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அந்த சான்றிதழை திரும்பவும் கொடுக்கறதுக்காக அந்த நிர்வாகிகள்லாம் இந்த படத்தை திரும்பவும் பார்க்குறதா இருந்தது. ஐயோ, பார்க்காதீங்கப்பா, படம் ரிலீஸ் ஆகிட போகுது. இப்படி எல்லாத்துக்கும் ஐயோ ஐயோ அப்படின்னு பண்ணால் அப்புறம் ஒரு மனுஷன் பாவம் என்ன தான் பண்ணுவாப்புல. கடந்த 2 நாட்களாக பல்வேறு விஷயங்களை தாவேகாவின் தலைவர் திரு விஜயை சுற்றி நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி நம்ம இப்போது பேசலாம். உறவுகளே, இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். மகளிர் தினத்தன்று பார்த்தீங்கன்னா 10 சிறப்பான அறிக்கைகளை மகளிருக்காக தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் முதல் கட்டமாக சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் பாதுகாப்புக்காக தனி இலாக்கா ஒதுக்கப்படும். அதுவும் முதல்வரின் நேரடி கண்காணிப்பு. அதாவது இப்போ இருக்கிற நேரடி கண்காணிப்பு இருக்குல்ல, அந்த நேரடி கண்காணிப்பு கிடையாது. அது கண்காணிப்பே இல்லை, சரியா? அது பார்த்தா ஜஸ்ட்டு நடக்கிறதா ஒரு பார்ப்பார். அதாவது இன்றைக்கு 2 கொலைகள் நடந்திருக்கா பார்ப்பார். 2 கொலைகள் நடந்திருக்கு, ரைட். 4 கற்பழிப்பு நடந்திருக்கா பார்ப்பார். 4 கற்பழிப்பு நடந்திருக்கு, ரைட். இது ஒரு கண்காணிப்பு, இது ஒரு வகையான கண்காணிப்பு. இது அந்த கண்காணிப்பு கிடையாது. இது கம்ப்ளீட்டாக அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோல் எடுத்து எந்த குற்றங்களும் நடக்காமல் இருக்கிறதுக்கான நேரடி கண்காணிப்பு. அந்த கண்காணிப்பு வேறு, இந்த கண்காணிப்பு வேறு, சரியா உறவுகளே? அடுத்தபடியாக மதிப்புமிகு மகளிர் திட்டம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். 2000 ரூபாய் இப்போ வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா மகளிருக்காக. அதை இவங்க 2500 ரூபாவாக கொடுக்குறாங்க. மகளிர் உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு தெளிவாக திரு விஜய் அவர்கள். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை நம்ம ஒதுக்குவோம். அது பல லட்சம் கோடிகள், ஆக மொத்தம் 4.39 லட்சம் கோடிகள் ஒதுக்குவாங்க. ஒதுக்கும் போது அதில் ஸ்டாலினோட பட்ஜெட்னு தனியாக ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் முழுமையாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் நீங்கள் ஒரு பாதி நீங்கள் அதில் ஒரு கால்வாசி நீங்கள் உள்ளடி வைக்கிறனால தான் இந்த மாதிரி முழுமையாக நிறைய விஷயங்கள் செய்ய முடியல. செஞ்சால் நல்லபடியாக செய்யணும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் அதில் ₹1 எந்த ஒரு பணத்தையும் தொட போகிறது கிடையாது அப்படின்னு மக்களுக்கு நாங்கள் நல்லபடியாக செய்கிறோன்றதுக்காக 2500 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இவங்க கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய எல்லாமே நாங்கள் கட்டிங் கமிஷன் கரப்ஷன்லாம் இருக்க போகிறது கிடையாதுங்க எங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம். அதனால் அந்த தாராளமாக கொடுக்க முடியும் அப்படின்றதுனால இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு தகவல். அடுத்தபடியாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய சிலிண்டர் இப்போ வேறு சிலிண்டர் விலை ஏறிடுச்சுங்க, ஓகேங்களா? இந்த வாரனால் இது குறைஞ்சிரும். இது சூழ்நிலைக்கு ஏற்ப ஏறி இருக்குது. 6 சிலிண்டர் பார்த்திங்கன்னா பெண்களுக்காக இலவசமாக கொடுக்குறதா ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிருக்காரு. நல்ல விஷயம். அடுத்து அண்ணன் சீர். பெண்கள் திருமணத்துக்கு தரமான பட்டுப்புடவையும் 1 பவுன் நகை. அதாவது சில விஷயங்கள்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும். இன்றைக்கி 1 பவுன் நகை 1.25 லட்ச ரூபா இன்றைக்கி, சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு எப்படியும் கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. அப்படி இருக்கும்போது இது அவங்களால் செய்ய முடியுமா, சாத்தியமா? ஏன்னா வாக்குறுதிகள் கொடுப்பது பிரச்சனை கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பீங்கன்றதை நம்புகிறோம். அதன்படி இதெல்லாம் நடந்தால் இந்த விஷயம் ஒரு சவரன்றது 1.25 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு. அது எப்படின்றத பார்ப்போம். செயல்படுத்திங்கன்னா அதே மாதிரி லேட்டும் பண்ண முடியாது. அதாவது இது நீங்கள் அறிவிச்சிட்டிங்க அப்படின்னா 4 ஆண்டு கழிச்சு 3 ஆண்டு கழிச்சு கடன் சுமை அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, பார்க்கும்போது தான் தெரியுது அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லாமல் நீங்கள் சொன்னதை நிறைவேற்றிங்க அப்படின்னா சூப்பர். அடுத்து காமராஜர் கல்வி உறுதி திட்டம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அவரோட தாயோ இல்லை அவரோட பாதுகாவலரோ யாரும் அவங்கள பார்த்துக்கிறாங்களோ அவளுக்கு வருடத்துக்கு 15,000 ரூபாய்ன்றது தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கீம். உண்மையாகவே இது பார்த்திங்கன்னா அகெயின் இது எல்லாமே அவங்க கையில் போய் சேரும்போது சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கும் அந்த 15,000 +2க்கும் 15,000 அப்படின்ற போது அது எப்படி நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க? அந்த பிளானிங்கில் இன்னும் கொஞ்சம் ரீவொர்க் பண்ணுவீங்களான்றதெல்லாம் தெரியல. வி ஹாவ் டு வெயிட். அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி பயண திட்டம். இது ஒரு அல்டிமேட்டான விஷயம். அதாவது ஒரு பிங்க் பஸ் ஒன்று கொடுத்துட்டு ஓசி நின்றுனா படுத்துக்கணா உருண்டுக்கணா அப்படின்லாம் ஒரு பைத்தியகாரமாக ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல்
அனைத்து பெண்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் எந்த மூலையிலிருந்தும் எந்த மூலைக்கு வருவதற்கு பெண்களுக்கு இலவசமாக நீங்கள் பயணம் செய்யலான்னு ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்துருக்காங்க எனி பஸ்ஸு. இது எப்படி சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியல. எப்படி இவங்க டிரான்ஸ்போர்ட் இதை ரன் பண்ண போகிறாங்க, அதில் எவ்வளோ ரெவென்யூ லாஸ் ஆகும் என்ன எனக்கு ஒன்றும் புரியல. பட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லா பெண்களுக்கு இப்படி அதிரி புதிரியாக இருக்கும் போது கொஞ்சம் ஆண்களையும் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் அடுத்தடுத்து தேர்தல் அறிக்கை ஏன்னா சொல்லிட்டாரு இதெல்லாம் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன செய்வார்கள் எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக எகிரி இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராணி வேலு நாச்சியார் படை, அதாவது பெண்கள் பாதுகாப்புக்காக வந்து ராணி வேலு நாச்சியார் படை சாதாரண உடையில் கேமராக்குள் பெண்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அதாவது அந்த ஃப்ரண்ட் கேம் இருக்கும் இல்லையா, அது மூலிமா ஈடுபடுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயந்தான். அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான கேஸ்லாம் வந்து நிறைய இழுபறியில் இருக்குது. அது உண்மைதான். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகள் இருந்தாலும் கூட வந்து நிறைய போக்சோ சட்டத்துக்கு வந்து நிறைய தீர்ப்புகள் வராமல் அங்கங்கே இழுபறியில் இருக்கிறது உண்மை. நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். அதுக்காக அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்களை வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ குற்றங்களை சீக்கிரமாக விசாரித்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து பொது போக்குவரத்தில் பாதுகாப்பு. அனைத்து பஸ் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில், அதுதான் மெயின், லோக்கல் ஷேர் ஆட்டோக்களில் பேனிக் பட்டன் நாங்கள் வைப்போம். இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அடித்து சீரழித்து நாசம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். எவனை பார்த்தாலும் ஜூம்பி மாதிரியே சுற்றிட்டு இருக்காங்க. சொல்லியிருக்காங்க அப்படியே ஏன்னு இருக்கானுங்க பார்க்கும்போதே. புரியுதா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நார்மலாக இருக்கானான்னு தெரில, இல்லை கஞ்சா வச்சானான்னு தெரில. ஏன்னா கஞ்சா புழகம் அந்தளவுக்கு இருக்குது, இதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஷேர் ஆட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது லேடிஸ்க்கு ஒரு பேனிக்காகவே போவாங்க. என்னடா இது நல்லபடியாக இறங்குமா ஊருக்கு போய் இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி, ஆத்தா நல்லபடியாக நான் ஊருக்கு வந்துட்டேன்னா கடை வெட்டி உனக்கு ஒரு பொங்க வைக்கிறேன்ன்ற மாதிரி இங்கேருந்து அங்கே போய் இறங்குறதுக்குள்ளேயே உசுரை பிடிச்சி லேடிஸாக நடந்துட்டு இருக்காங்க. அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பேனிக் பட்டனை வைக்கிறேன்னு சொன்னது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இதை சென்ட்ரலைஸாக செயல்படுத்தணும். 5 நிமிஷத்தில் விரைந்து வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலி பாசிபிளா? இல்லைனா இவனுங்க டக்குன்னு விட்டாமல் பாருங்க, பெண்கள் மேலே குற்றச்சாட்டு நடக்குதுன்னு சொன்ன உடனே 100 இனோவா விட்றா பிங்க் கலரில். கடவுளே, இவங்களாம் வச்சுக்கினேன் எப்போ ஒளிஞ்சிச்சு. அதனால் இதை பற்றி பேசி போஜனம் கிடையாது. ஓகேவா? அடுத்தபடியாக ஜீரோ டார்க் ஸ்பாட் வில் பி கிரியேட்டட். எங்கேயுமே தமிழ்நாடு முழுவதும் ஒரு டார்க் ஸ்பாட்டு, அங்கே கேமராவே கிடையாது, அங்கே சிசிடிவியே கிடையாது, இடமே இருக்காது. மூளை முடக்கு எல்லா இடத்துலையுமே வந்து லைட்டு ப்ளஸ் சிசிடிவி எல்லாத்தையுமே நாங்கள் போடுவோம். டார்க் ஸ்பாட்ஸே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இது உண்மையாகவே பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயம் தான். பெண்கள் இன்னும் பாதுகாப்பாக நடமாட முடியும். பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களும் தான் சொல்கிறேன் இப்போது. சரிங்களா? இப்போ இன்னும் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஏன் வெட்டுறான் முதலியாக சொல்லுவான், எதுக்கு வெட்டுறான்னு சொல்லிட்டு. இப்போ சொல்கிறதே கிடையாது. அவன் பாட்டுக்கு வண்டியில் வரான், ஒரு 4 பேரை வெட்டுறான், போயினே இருக்கிறான். அந்த மாதிரி நிலைமை இப்போது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் இது. அடுத்து ரேஷன் கடைகளில், பள்ளிகளில், கல்லூரிகளில் விலையில்லா நாப்கின். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு திட்டம். இது ஆல்ரெடி இருக்குது. இப்போது 503 வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த 503 பிபி, அதுக்கு பேர் அந்த பிபி தான் சொல்லுவேன். ஊதுலாம் பிபி மாதிரி ஊத வேண்டியதான், ஒன்றும் வேலைக்கு ஆகாது, பிபி அப்படின்ற மாதிரி தான். அதனால் வந்து இதெல்லாம் அதில் வருது, ஆனால் எதுவும் செயல்படுறது கிடையாது, முழுமையாக செயல்படுறது கிடையாது. இவங்க சொல்கிறது போல் முழுமையாக கல்லூரிகள், ரேஷன் கடைகள், ஸ்கூலில் முதற்கொண்டு காலேஜ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பட்சத்தில் சூப்பரான திட்டம் தான். சிங்க பெண்கள் மேம்பாடு திட்டம். சுய உதவி குழுக்களில் பதிவு செய்து எம்எஸ்எம்இ நிறுவனங்களாக மாறுவோருக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியம், 100% மானியம். பியூட்டிஃபுல்லுங்க. அதாவது லேடிஸ் ஆண்டர்பிரினர்ஸை உருவாகிறதுக்கான ஒரு அற்புதமான பியூட்டிஃபுல்லான ஒரு திட்டம். உண்மையான மனதார பாராட்டுகள். இது எல்லாருக்கும் கிடைக்கும் பட்சத்தில் அவங்க அந்த வாழ்வாதாரம், அதாவது இலவசம் மட்டும் கிடையாது, இதெல்லாம் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய திட்டம். இது பல திட்டங்கள் இதில் அப்படி தான். நிம்மதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டில் நடக்கிறதா இருக்கட்டும், பயணம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க சுயதொழில் செஞ்சு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதா இருக்கட்டும். இலவசம்ன்றது 2000-2500 ரூபான்றதை மட்டும்தான் அப்படி கொண்டு வராது. இதான் இலவசத்துக்குள்ளே வராது. அதுவும் அவங்க அப்படி கொடுத்து ஏதாவது ஒரு உதவிக்கு அவங்க தேவைப்படும். அதனால சரி எதுக்கு நம்ம அதை கட் பண்ணுவோம். ஆனால் இன்னொன்று, நீங்கள் அவ்வளோ கட்டிங் கமிஷனை எடுத்துகிட்டு அதெல்லாம் நீங்கள் கொடுக்கும் போது நாங்கள் அந்த காசை தொட போகிறதே கிடையாது. நாங்கள் இன்னும் நல்லது செய்யலாம், நமக்கு இன்னும் நல்லாவே பண்ணலான்றதுக்காக அதை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான் இன்டென்ஷன். இதுக்கு சில வாடகை வாயில்கள்லாம் வந்து பார்த்தோன்னா உடனே ஓகேவா, நீ இலவசம் இல்லைன்னு சொல்லி இலவசம் கொடுத்தியான்னு சொல்லி வாயிலையும் வயிற்றுலையும் இதுலேயும் அடிச்சுக்கிறானுங்க, தலையிலையும். ஓகேவா? அடுத்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இது சூப்பர். தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வழங்கப்படும். அதாவது ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன், அந்த பேர்கள்லாம் வந்து எவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது திரு விஜய் அவர்களே, நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு பேர்லாம் வச்சுருக்கக்கூடாது. இது வந்து உண்மையாகவே நான் கண்டிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின், அந்த மாதிரி உங்களுடன் விஜய், ஓகேவா, கனவு திட்டம், அந்த மாதிரி நீங்களும் நினைவு திட்டம், ஏதாவது ஒன்று
அப்படி வைக்கணும். சரிங்களா? கலைஞர் திட்டம், உதயநிதி திட்டம், உதவாநிதி திட்டம், இன்பநிதி திட்டம், அப்புறம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ வீட்டில் வேலை செய்கிறவன், ஹவுஸ் கீப்பிங், கார் துடைக்கிறவங்க, அவங்க ஃபேமிலி, அவங்க ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி அந்த டைட்டில் நீங்கள் வச்சுருக்கணும். எல்லா பேரையும் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் பேரை வைக்கிறீங்க, அஞ்சலி அம்மாள் பேரை வைக்கிறீங்க, வேலுநாச்சியார் பேரை வச்சு நீங்கள் ஸ்கீம் சொல்கிறீங்க, தாய்மாமன் சொல்லி உறவை மேம்படுத்தி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. வச்சா வந்து உங்கள் குடும்பம் உங்களை சுற்றி இல்லை அந்த மாதிரி வைங்க. அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதாவது உங்களை மேம்படுத்தி வைங்க. எல்லாமே விஜய் பேரில் தான் இருக்கணும். விஜயை தாண்டி வேறு எந்த பேர்லையுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது அப்படி வைங்க. அது அப்படி தான் சரியாக வரும். ஏன்னா காலங்காலமாக எப்படி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் மாற்றி இந்த மாதிரிலாம் மாற்று சிந்தனையாலும் எதுவும் பண்ணாதீங்க. அது விளங்காது. சரிங்களா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நாங்கள் பதிவு பண்ணிடுறேன். என்னென்னா சொல்லியாச்சு. என்னப்பா? ஓகேவா? சொல்லிட்டேன்ப்பா. ரைட். ஸோ அடுத்தபடியாக இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் அறிவித்த பிறகு உடனே அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், பர்சனலாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அதை பற்றி எதுவும் வருத்தப்படாது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து அதுக்காக பேசுகிறீங்க. நீங்கள் அதில் ஹர்ட் ஆகுறீங்க. நீங்கள் ஹர்ட் ஆகுது, எனக்கு ஹர்ட் ஆகுது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எதுவும் வருத்தம் இல்லை. நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கலரில் 2 பேர் ட்ரெஸ் போட்டு ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டாங்கப்பா. சரியா? 2 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு ஃபிட்ஸ் வந்து செத்து போச்சு. அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அதுவா நம்மளுக்கு முக்கியம்? அதை பற்றி எவ்வளோ பேசாதீங்கடா. ஒரே கலர் ட்ரெஸ்ஸு, இதுதான் நம்மளுக்கு முக்கியம். எவ்வளோ முக்கியமான விஷயம் நம்ம பேசாமல் இதை பேசிகிட்டு இருக்கோம் பாரு. பைக்கில் ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பார்த்தோன்னா உள்ளே பூந்து எவனை என்னன்னே தெரியாமல் ஆளாளுக்கு வெட்டிட்டு செத்துட்டு இருக்காங்க. இறங்குறான், வெட்டுறான், பொதுமக்களை கொள்றான். என்ன ஏதுன்னு கூட தெரியல. முன்பகையும் கிடையாது. அவன் வந்து ரவுடி பையன் அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. 2 பேரும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிறாங்கப்போ, ஒரு காரில் இறங்கி போகிறாங்கப்பா, ஒரே கலர் ட்ரெஸ்ஸுப்பா. நம்மளுக்கு இதுதான் முக்கியம். இங்கே பெண்கள் சுதந்திரமாக வந்து பார்த்தா நடமாட முடியல. டெய்லி கொலை, கற்பழிப்பு, டெய்லி நேற்று இல்லையா முந்தா நேற்று இல்லையா போட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்டு பாருங்கள் ஹெட்லைன்ஸில். கண்டிப்பாக ஒரு கொலை இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்கும். இந்த 10 நாளில் குறைஞ்சபட்சம் எவ்வளோ நடந்திருக்குன்னு ஹெட்லைன்ஸ் நம்ம நியூஸில் போட்டு பாருங்கள். நம்மளுக்கு தெரியும். அதை பற்றி எவ்வளோ பேர் பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுவும் உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரே கலர் ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு இதுதானே முக்கியம். நம்மளுக்கு இப்போ இதுதானே இப்போ வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு மக்கள் பிரச்சனையை காப்பாற்ற போகுது. இப்போ இதை பற்றி நம்ம பேசி கண்டுபிடிச்சி ஆராயாமல், ஓகேவா, நம்ம வந்து கழுவிட்டோமா இல்லையா நம்ம மூஞ்சிய அப்படின்னு பார்க்காம, அவன் கழுவிட்டானா இல்லையா அவன் மூஞ்சிய அப்படின்னு பார்க்காம, நம்ம தமிழ்நாடு மக்கள் வீட்டில் எப்படி பொங்க வைக்கிறது இல்லையாண்ணே? இதை பற்றி பேசக்கூடிய அண்ணன்லாம் நான் கேட்குறேன். 5 ஆண்டுகள் தமிழ்நாடு வந்து சீரழிஞ்சு நாசமாக போய் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் வெறும் தன் குடும்ப சுயநலத்துக்காகவும் தன்னை சார்ந்து உள்ள அவரோட முதல்கட்ட நிர்வாகிகள், முதல்கட்ட அந்த மக்களை டிஎம்கே ஆதரவாளராக அவங்க எல்லாருமே போய் சேர்ந்துடணும். அடிப்படை வசதிகள் எதுவுமே ஒரு அடிப்படை குடும்பத்தில், நடுத்தர குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வசதி எதையுமே செய்யாமல், கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து 40% வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல், உனக்கு என்ன தோணுதோ கடைசி நேரத்தில் வந்து உங்கள் ஓட்டு சுயநலத்துக்காக மொத்தத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. அதை பற்றி நம்மளாம் பேச மாட்டோம். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலைன்னு இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண துப்பு கிடையாது. அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறாங்க, எவ்வளவோ பொது விஷயங்கள் அதாவது இந்த டெய்லி ஒருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லப்படுறான். டெய்லி எங்கேயாவது ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போயிட்டாங்க. இது ஒரு சப்ஜெக்ட். இது நாட்டுக்கு இப்போ ரொம்ப முக்கியம். இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து ஒரு 10 திட்டங்களை பற்றி பேசியிருக்காரு. அதை பற்றி நம்ம எதுவுமே பேசி ப்ரொபகண்டா பண்ணி அதை எடுத்து சப்ஜெக்டாக ஒரு பேசுவோம். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு நம்ம விவாதம் பண்ண மாட்டோம். ஒரே கலர் ட்ரெஸ்ஸு இதுதான் இப்போ மேட்ரு இல்லையா? உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய அந்த தாய்மாமன் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் ஒரு பேர் வச்சுருக்காரு. அண்ணன் சீர் திட்டம், தாய்மாமன் திட்டம்லாம் வச்சுருக்காருன்னா, நீ வந்து பார்த்தனா இந்த மாதிரி போறியே தாய்மாமன்லாம் அப்படி நீ உன்னை வச்சுப்ப, நீ வந்து உன் சொந்த பிள்ளையே பார்க்கலையேன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு கம்பேரிசனுக்கு ஒரு விவஸ்தை வேணும், ஒரு அறிவு வேணும். சரியா?
நீ ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் ஒரு அரசியல் அனுபவம் மிக்க யாராவது இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக பேசுவாங்களா? இல்லை ஏதாவது ஒரு அறிவு இருக்கா? நான் கேட்குறேன். ஒரு விஷயம் கிடைச்சா அந்த விஷயத்தை திரித்து எதுக்கெல்லாம் எப்படி டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியுமா? அண்ணன் நான் சொல்கிறேன், நான் தப்பாக நினைக்காதீங்க, இந்த மாதிரி பேசக்கூடியவங்க நான் கேட்குறேன். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ தனிப்பட்ட ஒரு விஷயம் நடந்து நிறைய பேர் அதை கமெண்டில் போடுறாங்க, நான் பேர் குறிப்பிட விரும்பல, அசிங்கமாயிடும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியே, நீலாம் பெண்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு யோகிதை இருக்கான்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியும் இது. நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டியே, அப்பா இது நியாயமாப்பா? எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், நான் இங்கே பேச வரல, நான் இங்கே குறிப்பிடவும் இல்லை. பெண்களை பற்றி உனக்கு என்ன தகுதி இருக்குது? இதெல்லாம் விட அது எவ்வளோ கேடுகட்டதனமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு பர்சனலை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்களாம் எதுவும் பண்ணாதவரா? அந்த விமர்சனம்லாம் வரலையா? எப்படி இந்த மாதிரி மனசாட்சி இல்லாமல் ஒரு மகளிருக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்கன்னா அதை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். அந்த திட்டத்தை குறித்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். உடனடியாக உன் பிள்ளைக்கு நீ பண்ணல, உன் பொண்டாட்டிக்கு நீ பண்ணல, ஐயோ வலிக்குது குத்துதுன்னு சொல்ல. நீங்கள் பேசுகிறது முழுமையாக முட்டாள்தனமான ஒரு பேச்சு. நீங்கள் அவதூறை பரப்புறீங்க. அந்த அவதூறை ஏன் இப்படி அசிங்கமாக பரப்புறீங்கன்றதான் என்னோட கேள்வி. அரசியல் பேசுங்க. அரசியல் நீங்கள் எவ்வளோ விமர்சனம் வேணால் வைங்க. அதே மாதிரி நாங்களாம் ரொம்ப கண்ணியத்தோடு பேசுவோம், மரியாதையாக பேசுவோன்றீங்க. ஆனால் அவன் இருக்கானே மயிராண்டி பரதேசின்றீங்க. இதெல்லாம் நியாயமா? கரெக்டாக? நீங்கள் தான் நாகரிகம் தெரிஞ்சவரா? நீங்கள் தான் நாகரிகத்தை எதிர்பார்க்குறா? இதே அப்போ உங்களை அந்த மாதிரி பேச மாட்டான். உங்களை எப்படி அந்த மாதிரி பேசாமல் இருப்பாங்க? நீங்கள் ஒரு கட்சியின் தலைவரை ஒரு உரிமையிலையோ இந்த மாதிரி பார்த்தோன்னா அவன் பரதேசி பைய மயிராண்டி என்னென்னமோ பேசுகிறீங்க. இந்த மாதிரிலாம் பேசும்போது எப்படிங்க உங்கள் தொண்டர்கள் சும்மா இருப்பாங்க? உங்கள் தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? திரும்ப பேசுனாங்க செய்வாங்க. என்னவோ திட்டுறான்னு கதறீங்க. வாய் அடக்கி வைக்கணும், வாய் அடக்கமாக பேசணும். உன் வாடகை வாய் வச்சுன்னு ஏன் இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்க? அளவாக பேசுங்க, மரியாதையாக பேசுங்க. அந்த மரியாதை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு இவ்வளோ தான் மரியாதை கொடுப்பாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் மரியாதை கொடுத்து பேசினாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் தலைக்கட்டு போயிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அப்பப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இதை பற்றி பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு கேவலமான கிரிஞ்சான ஒரு பொய்யை சொல்கிறீங்க. அதை கேட்கும் போது தான் இன்னும் எரிச்சல் ஆகுது எல்லாருக்கும். அதனால் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் இந்த சப்ஜெக்டை பேசும்போது இதுக்கு இவ்வளோ விமர்சனங்கள் வந்தது. உடனே உறவுகளே இந்த மாதிரி இந்த 10 தேர்தல் அறிக்கைகளை பற்றி பேசாமல் இதை கொண்டு போய் பர்சனல் வாழ்க்கையில் ஒத்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இது நிறைய பேருக்கு நம்ம மக்கள்கிட்டையும் நம்ம கேட்டிருக்கோம். எல்லாருமே பார்த்தோன்னா செருப்பால் அடித்த மாதிரி பதில் கொடுத்துட்டாங்க. இது நம்ம கடந்து போயிடணும். அவர் அந்த இடத்துல ஒரு அருமையான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அவர் சொல்ல வேண்டியதை ஷார்ட்டாக சொல்லிட்டாரு. அதாவது என்னன்னா, அதை அவர் கடந்து போகிறாருங்க. அதை அவர் மதிக்க மாட்டுறாரு. அந்த விஷயங்களை எவ்வளோ அவதூறு வந்தாலும் அதை அவர் மதிக்க மாட்டுறாரு. அதை மதிக்காமல் என்னடா இவனை அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டே வரமாட்டேங்குது. ஏதாவது ஒன்று போட்டு உசுப்பேற்றி இவனை அப்படியே பர்ஸ்ட் அவுட் பண்ண வைப்போம், அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ண வைப்போம்னு பார்க்குறாங்க. அது வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தோணுது. அவர் பார்த்தீங்கன்னா அவர் பாடு அப்படியே காமாக அப்படியே கம்போஸாக அவர் பாடு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்லாம் கத்தி அசிங்கப்படல. பேச தெரியாமல் எதாவது ஒன்று பேசணும்னு கைத்தட்டல் வாங்கணும் பேசி அவர் அசிங்கப்படல. அவர் பாதையில் கரெக்டாக போயிட்டுருக்காரு. மக்களுக்கான விஷயத்தை என்ன பண்ணுறாரு, மக்களுக்கான அரசியலை பேசுகிறாரா, மக்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, கரெக்டாக போயிட்டுருக்கா. அதில் விமர்சனங்களை வைங்க, அது ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளும் அதை எடுத்து பேசலாம். அதனால் ஒரு கட்சி வராங்க அப்படின்னா முழுமையாக போட்டு காலி பண்ணணும்னு பார்க்காதீங்க, விடுங்க. அதாவது களத்தில் பார்க்கறதுக்குள்ளேயே இப்படி பயந்து சாவுறீங்க, எங்கே ஓட்டு போயிட போதோ அப்படின்னு கதறீங்க. அசிங்கமாக இருக்குது. சரியா? ஒரு அரசியல்வாதிக்கு உள்ள பண்புங்க அது. எதிர்க்கணுங்க. தனிப்பட்ட விமர்சனத்தை வச்சு இந்த மாதிரி நீங்கள் அவதூறு பரப்புறது பார்த்தா ஒரு கேவலமற்ற அரசியல். அதை புரிஞ்சுக்கோங்க உறவுகளே. அதே போல் இப்போ பாருங்கள், அவர் நாளைக்கு வேட்பாளர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு நடக்கிறதா இருந்தது. ஆனால் சிபிஐ சம்மன் அவருக்கு அமைச்சிருக்காங்க நாளைக்கு வர சொல்லி. எதை ஒரு மனுஷன் பண்ணாலும் எல்லா பக்கமும் சுற்றி அடித்தா அந்த மனுஷன் எவ்வளோதான்பா தாங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது அரசியலே இல்லை. சும்மா நான் சொல்கிறேன், இது அரசியலே இல்லைப்பா. சரியா? இது எவ்வளோ பேர் அரசியல் நினைக்கிறீங்க? இல்லை, இது அரசியல் கிடையாது, இது சாதாரணக்கூடிய விஷயம் தான் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜனநாயகத்தை பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த போர்டில் இருக்கவங்க பார்க்குறேன்னு சொன்னாங்க. அதையும் அவங்க பார்க்கலையா.
இது அரசியல்லாம் கிடையாது, எவ்வளோ பேர் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஒரே ட்ரெஸ் போட்டு போனதை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் திரிச்சு எல்லோரும் வந்து பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசக்கூடியவங்களும் அரசியல் நோக்கத்தோடு பேசலை, அவங்க அன்பாக பாசமாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அவர் மேலே ஒரு அக்கறையில் பேசுகிறாங்க, அது அரசியல் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிவோர்ஸ் கேஸ் இவ்வளோ நாள் இல்லாமல் கரெக்டாக எலெக்ஷனுக்கு இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடக்க தெரியுமா, இதில் அரசியலே கிடையாதுங்க, இது அரசியலே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அடுத்து எல்லா 27 இந்த மனுஷனுக்கு நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. அது ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் இதை பற்றி போஸ்டெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 27 வந்து விக்கிரவாண்டி மாநாடு, 2வது 27 வந்து பார்த்திங்கன்னா கரூர் இன்சிடென்ட்டு, அதாவது அக்டோபர் 27 விக்கிரவாண்டி மாநாடு, செப்டம்பர் 27 வந்து பார்த்திங்கன்னா கரூர் இன்சிடென்ட்டு, நவம்பர் 27 வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்டிமை, அதாவது அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க இங்கே வர வச்சு சந்திச்சார். அக்டோபர் 27 வந்து விக்டிம்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களை வர வச்சு இங்கே சந்திச்சார். நவம்பர் 27 வந்து செங்கோட்டையன் வந்து ஜாயின் பண்ணுறாரு. டிசம்பர் 27 ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு, நல்ல விஷயம். ஜனவரி 27 வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகர் கேஸு, ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயரிங்கு. அதுக்கப்புறம் February 27 வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் நியூஸு. இப்போ மார்ச் 27 உண்மையாக சொல்கிறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு அக்கறைலாம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக நாட்டில் யார் வேணால் அரசியலுக்கு வரலான்னு நீங்கள் சொல்லிவிட்டு பண்ணுறவங்க பாரு அட்டி சும்மா வச்சு வெளுத்து வாங்குறீங்க. மார்ச் 27 எதுவும் வராது, நிச்சயமாக வராது நம்புகிறோம். அவர் பாவம் அரசியல் பண்ணட்டும், எவ்வளோ தான் வாங்குற என்ன தான் பண்ணுறாரு, உண்மையாக அவருக்கு என்ன ஓட்டு மேலே தான் இருக்குன்னு அவர் நிரூபிக்கிட்டோம், அரசியல் பண்ண விடுங்க. மார்ச் 27ன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், சரிங்களா? ஸோ அன்றைக்கி எதுவும் பாவம் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது இல்லாமல் அரசியல் நடத்திட்டோம் அவர், சரிங்களா? அதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஹேஸ் டு பர்ஃபார்ம், என்ன தான் பண்ணுறாரு, இந்த கட்சி வந்து என்ன தான் வந்து எவ்வளோ ஓட்டுனாங்க தான் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். மக்களை சந்திக்க விடுங்க, இப்படி போட்டு அமுக்காதீங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பாருங்கள், இந்த பக்கம் நான் அந்த 27 பற்றி பேசியிருந்தேன், இன்னொரு பக்கம் ஆரம்பத்துலேருந்து வந்து பாருங்களேன், இந்த எஸ்ஓபி எவ்வளோ ஒரு கேட் பேரிகார்ட்ஸ் போடுறாங்க. இந்த எஸ்ஓபினால யாரையுமே போய் அந்த மனுஷனை சந்திக்கவே முடியல, யாரையுமே போய் பார்க்க முடியல. இந்த ஜனநாயகம் கேஸ் ஒரு பக்கம், அரசியல் அதாவது இண்டஸ்ட்ரியில் இப்படி அடிக்கிறாங்க, அரசியலில் அப்படி அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி, அதாவது எவ்வளோ ஒரு பக்கம் பர்சனல் அட்டாக்கு, எல்லாமே எல்லா வகையிலுமே அட்டாக் பண்ணியாச்சு உறவுகளே. இவங்க இதெல்லாம் அட்டாக் பண்ணாங்களா பண்ணலையா, அவரை ஃப்ரீடமாக அரசியல் பண்ண விட்டாங்க? ஆனஸ்டான பதில் சொல்லுங்கள். எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருக்கட்டும், பப்ளிக்கும் காமன் பப்ளிக்கும் பார்ப்பீங்க. உங்கள் மனசுக்கு தயவு செஞ்சு பதிவாக போடுங்க. அவருக்கு வந்து எந்த தட்டுப்பாடும் விதிக்கல, அவர் ஃப்ரீயாக அரசியல் பண்ண விடுறாங்க, எந்த பிரச்சனையுமே அவருக்கு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ எனக்கு நான் தோன்ற விஷயம்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். எவ்வளோலாம் அவருக்கு பேரிகார்ட்ஸ் போடுறாங்க, ஒவ்வொரு மார்ச் 27 என்னென்ன பிரச்சனை வந்தது, அது போக இந்த எஸ்ஓபி விஷயம், அது எல்லாமே இப்போ நாளைக்கு திரும்ப அந்த சம்மன் திரும்ப கூப்பிட்றாங்க, வேட்பாளர் சந்திக்க போகிறாரு, சந்திக்க முடியாது, எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது ஜனநாயகத்துக்கு இது வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா? உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை புதுசாக ஆரம்பித்து ஜெயிச்சு வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயமா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோ வந்து என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் சேருவது சரியா இல்லையா, சேரலாமா வேணாமா, அதை பற்றி வீடியோ போடுறோம். அது நாளைக்கு காலையில் 6 மணிக்கு போஸ்ட் ஆகும். இது இப்போது போஸ்ட் ஆகிடும். அடுத்த ஒரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற உறவுகளே, நன்றி, வணக்கம்.